கணேஷ், உங்ககிட்ட நிறைய பேசணும் போல இருக்கு. ஆனால் என்ன பேசுறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தான் தெரியல. இது வரைக்கும் எனக்கும் யார் மேலேயும் லவ்வோ அட்ராக்ஷனோ வந்ததே இல்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு உங்கள் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் வந்திருக்கு கணேஷ். அப்போலேருந்து உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும்னு தோணிக்கிட்டே இருக்கு. யார் கால் பண்ணாலும் மெசேஜ் பண்ணாலும் அது நீங்களாக இருக்குமான்னு நினைக்கிறேன். உங்களை நினச்சி 2 நாள் தான் ஆகுது, ஆனால் ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. கணேஷ், எனக்கு இப்போதான் புரியுது இந்த 4 வருஷம் நீங்கள் எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு. கணேஷ், நான் மனசு விட்டு சொல்கிறேன், நான் உங்களை லவ் பண்ணுறேன் கணேஷ். சின்சியராக லவ் பண்ணுறேன். இந்த ஒரே ஒரு வார்த்தையை கேட்கறதுக்காக என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்துட்டு இன்னைக்கு நான் அதை நினைக்கிறேன். நீங்கள் கிடைச்சா எனக்கு என் வாழ்க்கையே கிடைச்ச மாதிரி நினச்சேன். நீங்கள் மட்டும் போதும், யாரும் தேவையில்லைன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லை. சந்தியா, நான் உங்களை தப்பாக சொல்லுவேன். உங்களுக்கு எப்படி என்னை பிடிக்கலைங்கிறது சரியோ, அந்த மாதிரி எனக்கு உங்களை பிடிச்சது தப்பு இல்லையே. இவங்கள தான் லவ் பண்ணு, இவங்களை லவ் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கு இல்லையே. என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் என்னை புரிஞ்சுப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லை. சொல்லுவாங்கள்ல, காதல் ஒருத்தனை முட்டாளாக்கும், பைத்தியக்காரனாக்கும், ஏன் கொலகாரனா கூட ஆக்கும். அந்த மாதிரி தான் ஒரு பொண்ணு விரும்புறது ஒரு நாளில் தெரியும், இல்லை ஒரு மாதத்தில் தெரியும், அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துலையாவது தெரியும். ஆனால் நீங்கள் விரும்பலன்னு தெரிஞ்சு உங்கள் பின்னாடி சுற்றினது முட்டாள்தனம்னு 1000 பேர் சொன்னாங்க. அப்போ எனக்கு தெரில, ஆனால் இப்போ சொல்கிறேன், அது மிகப்பெரிய முட்டாள்தனம். இந்த முட்டாள்தனத்தை இப்போ நான் மட்டும் பண்ணல, தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு தெருவுலையும் எத்தனையோ பசங்க சின்சியரான லவோட முட்டாளாக பைத்தியமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, எந்த பொண்ணு உண்மையான காதலை புரிஞ்சுக்கிறது இல்லை. 10 ரூபா ரோஸ்க்கும் 100 ரூபா டெய்ரி மில்க்குக்கும் இருக்க ஒரு மதிப்பு ஒன் சைடாக லவ் பண்ணுற பசங்களுக்கு இல்லை. 4 நாள் பழகிட்டு 4வது நாள் கூப்பிட்றானுங்களே, அவனுக்கு பின்னாடி தான் போவாங்க. அப்போல்லாம் எனக்கு லவ்னா பிடிக்கும் சந்தியா, உங்களையும் ரொம்ப பிடிக்கும். இப்போ லவ்வும் பிடிக்கல, உங்களையும் பிடிக்கல. கணேஷ், நீங்கள் என் மேலே கோபத்தில் பேசுகிறீங்க, எனக்கு தெரியுது. அதுக்கு காரணமும் நான் தானே எனக்கு புரியுது. உங்களை நான் இவ்வளோ ஹர்ட் பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியாமல் போச்சு. கணேஷ், நீங்கள் பின்னாடி வந்தப்போலாம் எனக்கு கோவம் வந்துச்சே தவிர நீங்கள் என்ன ஃபீல் பண்ணியிருப்பீங்க, என்ன நினச்சிருப்பீங்கன்னு நான் யோசிக்காமல் போயிட்டேன். கோவத்தில் எடுக்கிற எந்த ஒரு முடிவும் சரியாக இருக்காது கணேஷ். ஐம் சாரி. ஐயோ சந்தியா, சாரிலாம் ஏன் கேட்குறீங்க? நீங்கள் எந்த தப்பும் பண்ணல, உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை. சொல்லப்போனால் உங்களை மாதிரி தான் எல்லா பொண்ணும் இருக்கணும். நோனா அதை ஸ்ட்ராங்காக நோன்னு சொல்லணும். உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை சந்தியா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நீங்கள் ரொம்ப நல்ல பொண்ணு சந்தியா, நான் பார்த்ததுலே ரொம்ப நல்ல பொண்ணு. லைஃப்பில் திரும்ப உங்களை மாதிரி ஒரு பொண்ணு பார்ப்பேனான்னு கூட எனக்கு தெரில. அதான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், மிஸ் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு உங்கள் காதல் கிடைக்கணும். அப்படிப்பட்ட காதல் எனக்கு வேணாம் சந்தியா. நான் உங்களை ஹர்ட் பண்ணணுன்னோ காயப்படுத்தணுன்னோ இந்த டெசிஷன் எடுக்கல. நான் இனிமேல் ஹர்ட் ஆகக்கூடாது, அதுக்காக தான். வேணாம், விட்டுருங்க. கணேஷ், உங்கள் சைடில் இருந்து நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆனால் எனக்கு இதான் லவ், இப்படி தான் ஒருத்தர் மேலே ஃபீலிங்ஸ் வரும்னு தெரியாது கணேஷ். நீங்கள் இந்த 4 வருஷம் எனக்காக வெயிட் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. நான் சீரியஸாக சொல்கிறேன் கணேஷ், நான் லவ் பண்ண ஃபர்ஸ்ட் பையனும் நீங்கள் தான், லாஸ்ட்டும் நீங்கள் தான். நீங்கள் எப்படி எனக்காக வெயிட் பண்ணீங்களோ அதே மாதிரி நானும் உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன். நீங்களும் ஒரு நாள் என்னை புரிஞ்சுப்பீங்க. நீங்கள் தான் சந்தியா புரிஞ்சுக்கணும். நம்ம சினிமா பார்த்து கெட்டு போயிட்டோம். படத்தில் ஒரு பொண்ணு நோ சொன்னால் அந்த பொண்ணு பின்னாடியே சுற்றினா அந்த பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட்டே ஆனால் கூட ஓகே சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் உண்மையாக அப்படி இல்லை. ஒரு தடவை நோ சொன்னாங்கன்னா அது நோ தான். 100ல் ஒருத்தருக்கு வேணால் அது எஸ் ஆகுது. ஆனால் அதை நம்பி 99 பேர் ஏமாந்து போகிறாங்க. அந்த 99 பேத்துக்கு நான் ஒரு பாடமாக இருக்கேன். என் முடிவு அவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும். ஏன்னா காதல்னா என்னன்னு தெரியாமல் செத்து போகிறத விட என்னன்னு தெரிஞ்சு தொத்து போகிறது எவ்வளவோ மேல். ஏன் கணேஷ் இப்படிலாம் பேசுகிறீங்க? நீங்கள் சொன்னீங்கல்ல என்ன மாதிரி ஒரு பொண்ணை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு, அதே மாதிரி நானும் உங்களை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் எப்படி உங்களை புரிஞ்சுக்கிட்டேனோ
அதே மாதிரி நீங்களும் ஒரு நாள் என்னை புரிஞ்சுப்பீங்க. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். அப்பா அம்மாவை பாருங்கள், கரியரை பாருங்கள், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. முக்கியமாக ஒன் சைடாக லவ் பண்ணாதீங்க, கஷ்டப்படுவீங்க. போங்க, போய் பொழப்ப பாருங்கள். கணேஷ், என்னை நேராக பார்த்து பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. நான் போயிடுறேன். சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. குட் பை. கணேஷ், நீங்கள் எப்படி எனக்காக டெய்லியும் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நானும் உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன். எங்களின் இந்த முடிவு ஒரு குழந்தையின் அழுகையை நிறுத்தும் தாயின் அரவணைப்புதான். நாங்கள் காதலுக்கு சமாதி கட்ட நினைக்கவில்லை, காதல் காயத்திற்கு மருந்தாக்க நினைத்தோம். காதலும் கற்று மர